ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டீஸ்க்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 வாழைப்பழத்தை வச்சு ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட்டிகளெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், நல்லா பாயில்ட் ஆயிடுச்சு, கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு. எனக்கு நிறையா மண் தூசு இருக்குது, அதனால் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். கருப்பட்டி பாக தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃபோக் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கையால் கூட மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுமே மீதமான இட்லி மாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி காட்டும் போது கடைசியாக ஒரு 2 கரண்டியாவது அட்லீஸ்ட் மிச்சமாகும். அந்த மாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இட்லி மாவு கூட பனானாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாகை இது கூட கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ண வேணாம், ஸ்வீட் ஓவராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பனானா ஆட் பண்ணியிருக்கோம், அதுவுமே நல்லா ஸ்வீட் கொடுக்கும். எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வந்தாலே போதும், நம்ம பணியாரம் சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல் வச்சுக்கலாம். பணியாரக்கல் நல்லா சூடானதுமே எல்லா குழியிலையுமே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர் இல்லை நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கரண்டி மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் எப்பயுமே நடுவில் இருக்க குழிக்கு ஊற்றுங்க, ஃபர்ஸ்டே ஊற்றிடாதீங்க. ஏன்னா அதுதான் முதல்ல வெந்து வரும், அதனால தான். இப்போ நாம் எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை லோ டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சீக்கிரம் பணியாரம் சுட்டிங்கன்னா மேலே தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அந்த அளவுக்கு வெந்து வராது. அதனால் லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு பணியாரம் எல்லாம் சுட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பணியாரம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். மாவில் ஆட் பண்ணது போக இருந்த கருப்பட்டி சிரப்பை நம்ம சாக்லேட் சிரப்பாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செய்யறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காதுங்க, 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.